லாஸ்ட் வீடியோவில் நம்ம கான்டெக்ஸ்ட் ஃப்ளோக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க யூஸ் ரெடியூசர் ஹூக் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் யூஸ் கான்டெக்ஸ்ட் ஹூக் பற்றி பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட் வீடியோவில் ப்ராப்பர்ட்டி ட்ரில்லிங் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ நம்ம இப்போ கோடில் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி ட்ரில்லிங் இந்த கான்செப்ட் வந்து கிரியேட் பண்ணலாம். கிரியேட் பண்ணிவிட்டு கான்டெக்ஸ்ட் யூஸ் பண்ணி எப்படி இதை சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நான் கோட் ஓப்பன் பண்ணுறேன். இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கான ஒரு ஃப்ரெஷ் ப்ராஜெக்ட் தான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். கான்டெக்ஸ்ட் அப்படின்னு நேம் பண்ணியிருக்கேன். இப்போ இதை ரன் பண்ணோன்னா நமக்கு டிஃபால்ட்டாக இருக்க ரியாக்ட் லேண்டிங் ஸ்க்ரீன் தான் வரும். ஸோ இதில் போயிட்டு சேஞ்சஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் சொன்ன மாதிரி இந்த கான்செப்ட் வந்து கிரியேட் பண்ணலாம். ப்ராப்பர்ட்டி ட்ரில்லிங் அப்படின்ற கான்செப்ட் வந்து கிரியேட் பண்ணலாம். நான் இங்கே போயிட்டு ஒரு காம்பனண்ட் கிரியேட் பண்ணுறேன். காம்பனண்ட் வந்து கான்டெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு நேம் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் போயிட்டு ஒரு காம்பனண்ட் வந்து கிரியேட் பண்ணுறேன். இப்போ கான்டெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு நேமில் இருக்குது. நான் இதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் வந்து காம்பனண்ட் 1 அப்படின்னு ரீநேம் பண்ணிக்கிறேன். ஸோ தட் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இதை கான்டெக்ஸ்ட் 1 அப்படின்னு சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இப்போது நம்ம அங்கே டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான் ஒரு யூசர் ஸ்டேட் வச்சு தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அதே வந்து நான் இங்கே க்ரியேட் பண்ணுறேன். கான்ஸ்ட் யூசர் அப்படின்னு ஒரு ஸ்டேட் வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஸோ செட் யூசர் கேப்ஸில் கொடுக்கணும் இஸ் ஈக்குவல் டு யூஸ் ஸ்டேட் ஹூக் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ நான் இனிஷியல் ஸ்டேட் வந்து அந்த யூசர் நேமே வச்சுக்கிறேன், ஜான் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இதை வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணலாம். இங்கே டிவ் இருக்குது, இந்த டிவ் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிட்டு ஒரு ஃப்ராக்மெண்ட் க்ரியேட் பண்ணுறேன். ஒரு H1 டேக் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு இங்கே ஹலோ யூசர் அப்படின்னு டெக்ஸ்ட் வந்து வர வைக்கலாம். ஸோ இதுக்கு வந்து நான் டெம்ப்ளேட் ஸ்ட்ரிங் ஆட் பண்ணுறேன். ஹலோ. ஸோ நம்ம இங்கே ஸ்டேட்டில் என்ன இருக்கோ அதை வந்து ரீட் பண்ணி இங்கே ஷோ பண்ண போகிறோம். ஸோ இங்கே யூசர் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம எப்படி காம்பனண்ட் 1 கிரியேட் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி நான் இன்னொரு காம்பனண்ட் வந்து கிரியேட் பண்ணுறேன். காம்பனண்ட் 2 அப்படின்னு கிரியேட் பண்ணுறேன். அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேட் வந்து நமக்கு தேவையில்லை. ஸோ ஸ்டேட் ரிமூவ் பண்ணிடுறேன். இதை வந்து ரீநேம் பண்ணிக்கலாம் காம்பனண்ட் 2 அப்படின்னு. ஸோ அது மாதிரி நம்ம இங்கே எதுவும் பிரிண்ட் பண்ண போகிறதில்ல. இங்கே போயிட்டு இப்போ நான் காம்பனண்ட் 2 வந்து கால் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் காம்பனண்ட் 2க்கு இந்த ஸ்டேட் வந்து பாஸ் பண்ணணும். பாஸ் பண்ணணும் நம்ம என்ன பண்ணுவோம், ப்ராப்பாக தானே வந்து சென்ட் பண்ணுவோம். ஸோ நான் யூசர் அப்படின்னு ஒரு ப்ராப் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். கிரியேட் பண்ணிவிட்டு நம்ம யூசர் அந்த ஸ்டேட்டை வந்து பாஸ் பண்ணுறோம். அதே மாதிரி இப்போ நம்ம இங்கே ரிசீவ் பண்ணும்போது இங்கே வந்து டீஸ்ட்ரக்சர் பண்ணிக்கிறேன். இங்கேயே யூசர் அப்படின்னு ரிசீவ் பண்ணிக்கிறேன். ஸோ ரிசீவ் பண்ணிவிட்டு இங்கே ஒரு H3 டேக் ஆட் பண்ணிக்கிறேன். H3 டேக் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம காம்பனண்ட் 2ல் தானே இருக்கோம். ஸோ அதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக காம்பனண்ட் 2 அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ அதே மாதிரி இப்போ செகண்ட் காம்பனண்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இன்னொரு 3 or 4 காம்பனண்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த கான்செப்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக காப்பி பண்ணிவிட்டு ஒரு 3 டைம்ஸ் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ மாடிஃபை பண்ணலாம். காம்பனண்ட் 2 இருக்குது. ஸோ காம்பனண்ட் 2க்கு அடுத்து நான் காம்பனண்ட் 3 அப்படின்னு மாற்றிடுறேன். ஸோ அது மாதிரி இங்கேருந்து காம்பனண்ட் 3 வந்து இன்வோக் பண்ணுறேன். காம்பனண்ட் 3 வந்து இன்வோக் பண்ணுறேன். காம்பனண்ட் 3 இப்போ இதுக்கு வந்து நான் பாஸ் பண்ணணும். ஸோ இந்த ப்ராப் வந்து அப்படியே பாஸ் பண்ணுறேன். யூசர் அப்படின்னு கொடுக்குறேன். தென் காம்பனண்ட் 3 இருக்குது. இங்கே இருக்க H2 வந்து சேஞ்ச் பண்ணிடுறேன் காம்பனண்ட் 3ன்னு. தென் திரும்ப வந்து நம்ம யூசர் இப்போ நமக்கு வந்து இங்கே ஸ்டேட்டாக இருக்குல்ல, அகைன் வந்து நம்ம ப்ராப்பாக வந்து காம்பனண்ட் 4க்கு வந்து பாஸ் பண்ண போகிறோம். ஸோ காம்பனண்ட் 4 கொடுத்துக்கிறேன். இங்கே வந்து ரீநேம் பண்ணலாம். இன்னும் இதை ரீநேம் பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரி இதையும் 5 அப்படின்னு ரீநேம் பண்ணிக்கிறேன். இப்போ காம்பனண்ட் 4ல் அகைன் நம்ம இங்கே யூஸ் பண்ணுற மாதிரி தான் யூசரை வந்து ப்ராப்பாக வந்து பாஸ் பண்ண போகிறோம். தென் காம்பனண்ட் 5 அப்படின்னு கொடுக்குறேன். இங்கே வந்து காம்பனண்ட் 5 வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கேயும் வந்து ப்ராப்பாக வந்து பாஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இதான நம்ம 5th காம்பனண்ட். ஸோ இங்கே போயிட்டு நம்ம காம்பனண்ட் 5ன்னு கொடுத்துட்டு இங்கே வர்றதை வந்து திரும்ப இங்கே
போட்டிருக்கோம்ல ஹலோ போட்டிருக்கோம்ல ஸோ அதே மாதிரி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஹலோ ஃப்ரம் காம்போனன்ட் 5 அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அங்கே வந்து ப்ராப்பர்ட்டி ட்ரில்லிங்கிற கான்செப்ட் பார்த்தோம்ல. ஸோ எப்படி வந்து ஸ்டேட்டை வந்து இப்போ நமக்கு காம்பனன்ட் 5 அதாவது பேமெண்ட்டில் தேவை அப்படின்னா நம்ம யூசர் ஸ்டேட்டை வந்து ஒவ்வொரு இதுக்கும் ப்ராப்பாக வந்து பாஸ் பண்ணுவோன்னு அதே மாதிரி தான் நம்ம இங்கேயும் பண்ணியிருக்கோம். என்னென்னா இப்போ காம்பனன்ட் 5ல் வந்து நமக்கு யூசர் இன்ஃபர்மேஷன் தேவை. ஸோ அப்போ காம்பனன்ட் 1ல் இருந்து நம்ம வந்து ப்ராப்பாக பாஸ் பண்ணியிருக்கோம். காம்பனன்ட் 2க்கு ப்ராப்பாக வந்து பாஸ் பண்ணியிருக்கோம். அதே தான் காம்பனன்ட் 3, காம்பனன்ட் 4, ஃபைனலாக காம்பனன்ட் 5க்கு வந்து பாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ சேஞ்ச் பண்ணிக்கிறேன் காம்பனன்ட் 4ன்னு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இதில் வந்து பிரிண்ட் பண்ணுறோம் ஹலோ யூசர் அப்படின்னு. நெக்ஸ்ட் காம்பனன்ட்ஸ் எதுலையுமே பிரிண்ட் பண்ணல. நம்ம காம்பனன்ட் 5ல் தான் வந்து திரும்ப ஹலோ ஃப்ரம் காம்பனன்ட் 5 யூசர் அப்படின்னு பிரிண்ட் பண்ணுறோம். அதாவது ஸ்டேட்டில் என்ன இருக்கோ அந்த இதை வந்து பிரிண்ட் பண்ணுறோம். இருந்தாலும் நம்ம டேரெக்டாக வந்து அக்சஸ் பண்ண முடியாதுல்ல. ஒவ்வொரு காம்பனண்ட்டுக்கும் வந்து நம்ம ஸ்டேட்டை வந்து ப்ராப்பாக பாஸ் பண்ணி கடைசியாக வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த கான்செப்ட் தான் வந்து ப்ராப்பர்ட்டி ட்ரில்லிங். இப்போ நான் ரன் பண்ணுறேன்னா எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் இங்கே போயிட்டு app.jsல போயிட்டு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். app.jsல இருக்க டிஃபால்ட் இதை வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம காம்பனன்ட் 1 தானே ஃபைனலாக வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். ஸோ காம்பனன்ட் 1 வந்து கால் பண்ணுறோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஹலோ ஜான் அப்படின்ற யூசர்ஸ் இந்த ஸ்டேட் வந்து ஃபஸ்ட்டு காம்பனன்ட் 1ல் இருக்குது. தென் காம்பனன்ட் 2 பாஸ் ஆகுது, காம்பனன்ட் 3 பாஸ் ஆகுது, 4, 5 கடைசியாக வந்து நம்ம இந்த ஸ்டேட் வந்து காம்பனன்ட் 5ல் தான் வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ மற்ற காம்பனன்ட்ஸ் வந்து இந்த ஸ்டேட் வந்து நம்ம யூஸ் பண்ணல, மீன்ஸ் நம்ம பிரிண்ட் பண்ணல, எதுவுமே பண்ணல. இருந்தாலும் வந்து நம்ம காம்பனன்ட் 5க்கு வந்து தேவை அப்படின்னா நம்ம இந்த காம்பனன்ட்ஸ் இந்த நெஸ்டட் காம்பனன்ட்ஸ் எல்லாத்துக்கும் பாஸ் பண்ணால் தான் வந்து கடைசியாக வந்து காம்பனன்ட் 5க்கு வந்து ஸ்டேட் அவைலபிளாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த கான்செப்ட் நம்ம இப்போ இல்லை பார்த்தோம்ல ப்ராப்பர்ட்டி ட்ரில்லிங் அப்படின்ற கான்செப்ட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் நம்ம ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸில் ரொம்ப காம்ப்ளெக்ஸாகவே நெஸ்டட் காம்பனன்ட்ஸ்லாம் இருக்கும். இது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னா நம்ம கான்டெக்ஸ்ட் யூஸ் பண்ணி குளோபல் ஸ்டேட்டாக வந்து கிரியேட் பண்ணலாம். இப்போ குளோபல் ஸ்டேட்டாக கிரியேட் பண்ணோம்னா இப்போ காம்பனன்ட் 5க்கு வந்து தேவை அப்படின்னா டேரெக்டாக வந்து குளோபல் ஸ்டேட்லேருந்து ஆக்சஸ் பண்ணிக்கும். நம்ம வந்து ப்ராப்பாக வந்து பாஸ் பண்ண வேண்டியதில்லை. ஸோ இப்போ கோடில் வந்து கான்டெக்ஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். கோட் போகிறேன். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம கான்டெக்ஸ்ட் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ கான்டெக்ஸ்ட் கிரியேட் பண்ணுறேன். கான்டெக்ஸ்ட் கிரியேட் பண்ணுறப்போ நம்ம என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நேம் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இங்கே யூசர் ஸ்டேட் தானே வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் நான் யூசர் கான்டெக்ஸ்ட் அப்படின்னு கிரியேட் பண்ணுறேன். ஸோ யூசர் கான்டெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு கிரியேட் கான்டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ நமக்கு கிரியேட் கான்டெக்ஸ்ட் வந்து ரியாக்ட்லேருந்து இம்போர்ட் ஆகணும். நான் இங்கே மேனுவலாக இம்போர்ட் பண்ணிக்கிறேன் கிரியேட் கான்டெக்ஸ்ட்டை. ஓகே, ஸோ இப்போ கான்டெக்ஸ்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா நம்ம வந்து இப்போது நம்ம யூசர் அப்படின்னு ஒரு ஸ்டேட் வந்து மெயின்டைன் பண்ணுறோம்ல, அதை வந்து நம்ம ப்ரொவைடர் மூலமாக எல்லா காம்பனன்ட்ஸ்க்கும் அவைலபிளாக வந்து செட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ராக்மெண்ட் தானே வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே போயிட்டு நம்ம கான்டெக்ஸ்டோட ப்ரொவைடர் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ யூசர் கான்டெக்ஸ்ட் டாட் ப்ரொவைடரால் இப்போ நம்ம இதானே வந்து பேரண்ட் காம்பனன்ட் இங்கே தான் நமக்கு ஸ்டார்ட் ஆகுது ஃப்ளோ. இப்போ நான் காம்பனன்ட் 2 வந்து இங்கே வந்து ப்ரொவைடர் வந்து கொடுத்தேன்னா நமக்கு எல்லா காம்பனன்ட்ஸுமே வந்து நெஸ்டடாக இருக்குல்ல. ஸோ இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது நெஸ்டிங். ஸோ எல்லா காம்பனன்ட்ஸ்க்குமே நம்ம ஸ்டேட் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ அதான் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ இங்கே வந்து ப்ரொவைடர் காம்பனன்ட்குள்ளே ரேப் பண்ணுறேன். ரேப் பண்ணிவிட்டு இங்கே வந்து வேல்யூவில் நம்ம யூசர்ன்ற ஸ்டேட் தானே இருக்குது, அந்த யூசர்ன்ற ஸ்டேட் வந்து பாஸ் பண்ணுறேன். இப்போ நம்ம ப்ரொவைடரில் இது கொடுத்துருக்கனால இங்கே தான் நெஸ்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகுது. காம்பனன்ட் 2 அதுக்குள்ளே நெஸ்ட் ஆகிட்டு அடுத்த காம்பனன்ட் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நெஸ்ட் ஆகிட்டு அடுத்த காம்பனன்ட் இருக்குல்ல. இப்போ நம்ம இங்கே வந்து ப்ரொவைடர் வந்து ஆட் பண்ணியிருக்கனால இங்கே வேல்யூவில் நம்ம யூசர் வந்து பாஸ் பண்ணுறோம். அதுதான் நம்ம ஸ்டேட். இது பாஸ் பண்ணுறதுனால இப்போ எல்லா காம்பனண்ட்டுக்குமே அவைலபிளாக இருக்கும். காம்பனன்ட் 2, காம்பனன்ட் 3, காம்பனன்ட் 4 இதெல்லாம் இருக்குல்ல, 5 காம்பனன்ட்ஸ்க்குமே இப்போ வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம கோடை வந்து க்ளீன் அப் பண்ணிடலாம். இப்போ காம்பனன்ட் 2 வந்து இன்வோக் பண்ணுறப்போ இங்கே யூசர் ப்ராப் வந்து பாஸ் பண்ணுறோம்ல, நம்ம கான்டெக்ஸ்ட் யூஸ் பண்ணுறோம். இனிமேல் ப்ராப் வந்து தேவையில்லை. ஸோ அதை ரிமூவ் பண்ணிடுறேன். இங்கே வந்து ப்ராப்பாக வந்து அக்செப்ட் பண்ணுறோம். இதை ரிமூவ் பண்ணிடுறேன். காம்பனன்ட் 3லேயும் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ காம்பனன்ட் 4க்கு தேவையில்லை. ஸோ காம்பனன்ட் 5லேருந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ நம்ம எங்கேயுமே வந்து பாஸ் பண்ணல, எங்கேயுமே ப்ராப்பாக வந்து பாஸ் பண்ணல எந்த காம்பனண்ட்லேயுமே. ஃபஸ்ட் காம்பனண்ட்டில் நம்ம கான்டெக்ஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு இங்கே வந்து ப்ரொவைடர் வந்து யூஸ் பண்ணுறோம்.
ஸோ ப்ரொவைடரில் வேல்யூவில் நம்ம ஸ்டேட்டை வந்து பாஸ் பண்ணுறோம். இப்போ எனக்கு வந்து 5th காம்போனண்ட்டில் தான் இது தேவை அப்படின்னா இங்கே டேரெக்டாக நான் 5th காம்போனண்ட்லேருந்து ஸ்டேட் அதாவது குளோபல் ஸ்டேட் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இங்கே போயிட்டு லெட் யூசர் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இதை அக்சஸ் பண்ணுறதுக்காக நமக்கு இருக்க ஹூக் தான் யூஸ் கான்டெக்ஸ்ட். நான் யூஸ் கான்டெக்ஸ்ட் வந்து கொடுக்குறேன். ஸோ அந்த ஹூக் வந்து யூஸ் பண்ணிவிட்டு நம்ம இங்கே கான்டெக்ஸ்ட்க்கு வந்து யூசர் கான்டெக்ஸ்ட் அப்படின்னு தானே நேம் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கான்டெக்ஸ்ட் எடுத்து இங்கே பாஸ் பண்ணுறேன். இப்போ யூஸ் கான்டெக்ஸ்ட் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு இப்போ இங்கே வந்து யூசர் ஸ்டேட் அதாவது ப்ரொவைடரில் வந்து வேல்யூவில் யூசர் அப்படின்றது தானே இருக்குது. ஸோ அந்த ஸ்டேட் வந்து இப்போ நமக்கு அக்சசபிளாக இருக்கும். ஸோ நான் இங்கே பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, இங்கே எதுவுமே சேஞ்ச் பண்ணல. ஸோ இப்போ எப்படி ஒர்க் ஆகுது பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போது இங்கே ஸ்டேட் வந்து கரெக்டாக வந்துருச்சு. இங்கே ஜான் அப்படின்னு பாஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம டிசைன் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து 5th இது பேமெண்ட் இருக்கிறது 5th காம்போனன்ட்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இங்கே இருக்க நம்ம இனிஷியல் ஸ்டேட் வந்து இந்த ஃபஸ்ட்டு காம்போனண்ட்டில் இருக்குது, அதாவது லாகின் காம்போனண்ட்டில் இருக்க மாதிரி. ஸோ அங்கே இருக்குது. பட் நம்ம பேமெண்ட்டில் தேவை அப்படின்றனால நம்ம ப்ராப்பாக வந்து பாஸ் பண்ணல. ப்ராப்பாக பாஸ் பண்ணாமல் கான்டெக்ஸ்ட் யூஸ் பண்ணி குளோபல் ஸ்டேட் என்னவோ அதை வந்து அக்சஸ் பண்ணிவிட்டு டேரெக்டாக பேமெண்ட் காம்போனண்ட்டில் தேவை அப்படின்றனா பேமெண்ட்லேருந்து மட்டும் யூசர் இன்ஃபர்மேஷன் எடுக்கிற மாதிரி. இப்போ நம்ம காம்போனன்ட் 5ல் நமக்கு தேவை. ஸோ காம்போனன்ட் 5லேருந்து யூசர் இன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு நம்ம ஷோ பண்ணுறோம். ஸோ யூஸ் கான்டெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி தான் வந்து ஒர்க் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கான்டெக்ஸ்ட் ஃப்ளோ வந்து பார்த்தோம். கான்டெக்ஸ்ட் ஃப்ளோவுக்கு முக்கியமாக 2 ஹூக் வந்து தேவை பார்த்தோம். ஒன்று யூஸ் ரெடியூசர், இன்னொன்று யூஸ் கான்டெக்ஸ்ட். இப்போ 2 ஹூக்கும் வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் இருந்து நம்ம க்ரௌட் ஆப்ரேஷன்ஸ் எப்படி கான்டெக்ஸ்ட் வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அங்கேயும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம யூஸ் ரெடியூசர், யூஸ் கான்டெக்ஸ்ட் இருக்குல்ல, இது 2 காம்பினேஷன் வச்சு தான் நம்ம கான்டெக்ஸ்ட் ஃப்ளோ வந்து செட்டப் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஆட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ.